முதலாவது பிதாவே தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரர்களே, நமக்கு ஒவ்வொரு மணி துளிகளும் நமக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலிடாக இருக்கு. நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹேண்ட்புக் ப்ராஜெக்டை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால, அதனால் இனி நம்ம இந்த பாடத்துக்குள்ளே இன்னும் விரிவாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டிய சூழ்நிலை இந்த பாடத்துக்குள்ள இனிமேல் ஏற்படும். ஆனால் அப்படி ஏற்படும்போது நமக்கு நிறைய டைம் பிடிக்கும். அப்படி பிடிக்கிறதுனால நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த ஹேண்ட்புக்கு இன்றைக்கி நம்ம ஃபுல் டே செலவு பண்ணதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் நம்முடைய சகோதரர்கள் அந்த மூப்பர் மீட்டிங் போயிட்டு வந்தப்போ இந்த மாதிரி கன்வென்ஷனில் அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறதா அங்கே ஒரு கமிட்மெண்ட்டு. ஏற்கனவே நாம் அதை வச்சு தான் ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம கமிட் ஆகிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இப்போ இன்னும் தீவிரமாக அதில் செயல்பட வேண்டியது இருக்குது. அந்த காரணத்தினால நம்ம கொஞ்சம் இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு டாபிக் ஆரம்பித்தா ரொம்ப தூரம் போகும் அது. ஆனால் கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ 3 வாரம் எடுத்தது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதை கேட்டால் அவங்களுக்கு புரியக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கிறனால தேவன் உங்களுக்கு தராது. ஸோ காலத்தை பார்த்தால் நம்ம வளர்ச்சி அடைஞ்சவங்களாம் இருக்கோம் அப்படின்னு எண்ணி தான் தேவன் அந்த ஆகாரத்தை நமக்கு தந்துட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, கேள்விகள் இது வரைக்கும் எடுத்ததுக்குள்ளே ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இது அப்படியே ஒரு போதனை கிடையாது. இது நம்ம ஒரு சட்டத்திட்டங்களாக இருக்குது இதெல்லாம். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம் இதில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்கு அடைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். ஸோ நம்ம பார்க்கும்போது சுயாதீன பிரமாணத்தினால தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஸோ அதை மறுபடியும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு முக்கியம் இது சுயாதீன பிரமாணன்ற பாடம் அப்படின்னா, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுக்களாக தேவன் வாக்கு பண்ணது நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த நித்திய வாழ்வு தான். அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கும் போது இது நமக்கு எப்படி ஆக்சுவலாக கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எதன் மூலமாக நமக்கு இது நம்ம தகுதி அடைஞ்சோம் தகுதி அடையலைன்னு சொல்லி நமக்கு தீர்ப்பு செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதன் மூலமாக சொல்லல சுயாதீன பிரமாணம். அதுதான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். இதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நான் அப்படியே ரிவிஷன் வரேன். இப்போ சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தகுதி அடைந்து அதை சொல்லும்போது உங்களுக்கு யூதால கூட ஒரு வசனம் படிக்கும். உங்கள் மாசற்றவங்க அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்த வல்லவராக இருக்கிறவர். இப்போ மாசற்றவங்க அப்படின்றது டிஃபைன் பண்ணும்ல. இப்போ மாசுன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும், மாசு இல்லைன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும். அந்த மாசு இல்லைன்னு சொல்லும்போது அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம பரிசுத்தம் சாதாரணமாக பேசுகிறோம். பரிசுத்தம்னா என்ன அப்படின்லாம் சிந்திக்கும் போது இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ பைபிளில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய வசனமே எப்படி இருக்குது? தேவனுடைய வசனம்லாம் பரிசுத்தமாக இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ தேவனுடைய வசனங்கள் படி நம்ம நடந்தால் அதான் பரிசுத்தம் நம்ம சொல்லலாம்ல. சொல்லலாமா கூடாதா? சொல்லாமல் கூடாதா? சொல்லலாம். ஆனால் நாம் இப்போ அதை பற்றி பார்க்கல. நம்ம எப்படி பார்க்குறோம்னா, தேவனுடைய வசனம் தான் பரிசுத்தம்னு எப்படி சொல்கிறீங்க? புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஸோ தேவனுடைய வசனம் பரிசுத்தமானதுன்னு பைபிள்
தன்னை வந்து வெளிப்படுத்தி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரதர் இப்போ வந்து நம்ம இப்படி செஞ்சால் இது நல்லது அப்படின்னு நான் ஏதோ ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், இல்லை இதுதான் சரின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது சரின்றது ஒரு பக்கம், அது ஆனால் அதுதான் சரிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன ஆதாரம்? அந்த மாதிரி நோக்கத்தில் நாம் இந்த பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். தேவன் சொல்கிறாரு, வசனம் சொல்லுது அப்படின்னு நம்ம விசுவாசிச்சுக்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு. ஆனால் இப்போ நாம் எப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அது ஜஸ்டிஃபை தேவன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு? பரிசுத்த வேதாகமத்தை தேவன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி அது பரிசுத்தம் டிஃபைன் பண்ணணும்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு ஜாப் அது. ஏன் அப்படின்னா எல்லாத்தோட காம்படிட் பண்ணும், அப்போ எல்லாத்தோட ஒத்து பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது பல சட்டங்கள் இருக்கு, பல போதனைகள் இருக்கு, பல வழிகள் இருக்கு. நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன சொல்றோம், பைபிள் தான் நமக்கு ஆதாரம், பைபிள்ல சொல்ற வழியை தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பைபிளுக்கு மேல ஒண்ணு கிறிஸ்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல அந்த ஸ்டாண்டர்ட் டாக் கிடையாது இது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா இல்லையா? அதாவது எப்படின்னா, அப்பா சொல்றாரு பையனை, நீ போய் இந்த காலேஜ்ல இது சேர்ந்து படுறா, இல்லை இந்த என்ன சொல்றாங்க, ஒரு தாய் தகப்பன் வந்து இதை நீ செஞ்சா உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ என்ன சொல்ல, அப்பா சொல்றாங்க செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்க தேவனுடைய இது எப்படி இருக்குன்னா, தான் சொல்றது சரின்னு சொல்லிட்டு அப்ப எப்போதுமே வந்து கட்டளையா கொடுக்குறவர் அல்ல தேவன். நான் சொல்றேன் புரியுதுங்களா? தான் சொல்ற விஷயத்த அவர் என்ன பண்ணுவாருன்னா சேலஞ்ச் பண்ணுவார். ஒரு விதத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு அனுபவத்துல அப்படி காட்டுவார். ஒரு விதத்துல என்ன பண்ணுவாருன்னா இதுக்கு வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அதையும் அவரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுவார். இப்படிலாம் பண்ணி தன்னுடைய விஷயத்த அவரு நான் சொன்னது கரெக்டுன்றத நீனு மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு சகோதரர்களே. அந்த விதத்துலதான், அந்த காரணத்துக்காக தான் அந்த சுயாதீன பிரமாணத்தினால நம்ம நியாயந்திருக்கப்பட போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே இந்த பாடத்துக்குள்ள நான் உங்களிடத்துல அணுகுன முறை, இந்த 3 வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்குள்ள நான் என்ன யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசினேங்கிறது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ முதல் வாரம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சுயாதீன பிரமாணம் அப்படிங்கிறதுனால நம்ம நியாயத்தீர்ப்பு அடைய போறோம். அதான் முதல் வாரம் நடந்தது ஆக்சுவலா. அப்போ சுயாதீன பிரமாணம் அப்படிங்கிறது நம்ம எப்படின்னா, அப்புறம் கொரிந்தியர் போனோம் நம்ம, அப்புறம் வந்து பாத்திரம் அபாத்திரம் சொல்லி பிரிச்சிருப்பா அது. அப்ப எதையுமே சரி தவறுன்னு பிரிக்கிறதே இதுதான், ஏதோ ஒரு பிரமாணம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சுயாதீன பிரமாணம் தான் கரெக்டு, இதனாலதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும், இதனாலதான் நமக்கு நியாயத்தீர்ப்பு கிடைக்கும்னு எப்படி சொல்றது, அதை எப்படி அது விட வேற கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் நம்ம எபிரேயர் புஸ்தகம் போனோம். போய் பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுயாதீன பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம எங்க இடத்துல நிக்கிறோம்னு பார்த்தோம் 2வது வாரம். இப்போ நார்மலான ஒரு பேசிக் லெவல் பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, பரலோகத்தை அது குறிக்குது 2ஆம் கூடாரம், 1ஆம் கூடாரம் பூமிக்குரியதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனா அதுலேருந்து இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போய் பார்க்குறோம். 1ஆம் கூடாரம்ன்றது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவே சரீரத்தை குறிக்கிறதா இருக்கு. 2ஆம் கூடாரம் நம்ம பார்க்கும்போது அது ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறத, இல்லை அவங்க இப்ப ஜீவிகள் இருக்கக்கூடிய நிலையை அது குறிக்கக்கூடியதா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 1ஆம் கூடாரத்திலேருந்து நம்ம அந்த 2ஆம் கூடாரத்துக்கு போகணும். அப்படி பார்க்கும்போது இந்த எபிரேயர் புஸ்தகத்தை ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எபிரேயர்னாவே என்னன்னு பார்த்தோம், ஆற்றை கடக்கிறவர்கள், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போறவங்க. இந்த கரையில உள்ளவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போதுன்னா, பூமிக்குரிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது பரிசுத்தத்தை வந்து நாம் எப்படி தான் தரிசிட்டு நிற்கிறோம். இந்த கரையில் இருக்கிறோம் நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்து மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கோம், 1ஆம் கூடாரம் அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ 2ஆம் கூடாரம்னு சொல்லும்போது அது பரலோகத்துக்குரிய அந்த உயிர்த்தெழுதல் அதை குறிக்கிறதா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடையில என்ன ஓடிட்டு இருக்கு, 6 ஓடிட்டு இருக்கு. என்ன 6 ஓடிட்டு இருக்கு? பாவம், மரணம் என்ற 6 ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த சுயாதீன பிரமாணத்துடைய நோக்கம் என்ன?
சுயாதீன பிரமாணம்ன்றது தான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஆக்சுவலா ஒரு பிரிட்ஜா வச்சுக்கலாம், ஒரு போட்டா வச்சுக்கலாம், நீங்க எதா வேணா வச்சுக்கலாம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும்னா எது வழியா தான் நீங்க போய் ஆகணும்? சுயாதீனத்தின் வழியா தான் போய் ஆகணும். அந்த படகுல தான் போய் ஆகணும், அந்த பிரிட்ஜில் தான் போய் ஆகணும். ஆனா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஆனா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரிட்ஜில் தான் போய் ஆகணுமா, அதை நான் நம்பணுமே. இந்த படகுல தான் நான் ஏறணுமா, அதை நான் நம்பணுமே இல்லைங்களா? அதை நான் எப்படி நம்புறது? அதுக்காக தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். போன வாரம் கொஞ்சம் பாதி பார்த்தோம், 2வது வாரம் 3வது வாரம் பாதி பார்த்தோம். அதை நம்பலாம். அது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். எபிரேயர் அது நீதியும் உத்தமமும் அப்புறம் பெரிதுமானது. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இப்போ அதனால நம்ம தைரியமா என்ன பண்ணலாம் இப்போ இல்லைங்களா? நிறைய பேர் முயற்சி பண்ணி என்ன ஆயிருக்காங்கன்னா செத்து போயிட்டாங்க, மரிச்சு போனாங்கலாம் கூட நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதோட அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கும் உலகத்துல இருக்க அனைத்து விதமான நீங்க ஆன்மீக இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே என்னதான் இருக்குன்னா, ஒரு இதுல ஒரு லாங்குவேஜ் சொல்லுவாங்க, முக்தி அடையிறதும்பாங்க, சிவலோகம் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம்லாம் செத்து போயிட்டாங்கன்னா இந்து இதுலலாம் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறந்துருக்கும், அப்படியே டேரக்டா போறதாம்பாங்க. இன்னைக்கு ஏன் கும்பமேளால போய் இவ்வளவு பேர் விழுகுறாங்க? இது மூட நம்பிக்கை தானே. என்னது இதெல்லாம் பைபிள் தான். அதாவது பைபிள் தான் எல்லாத்துக்குமே ஒரு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நம்பிக்கை, அது முட்டாள்தனமான நம்பிக்கை இன்னைக்கு இருக்கலாம், அது ஏன்னா அது அப்படி இப்படி மாறி வந்துடும். ஆனா எந்த நம்பிக்கையுமே பைபிள்ல இருந்து கிடைக்கப்பட்டதுதான் இல்லைங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சிறிய நாட்டு அந்த படைத்தலைவன் நாகமான் இங்க 7 தடவை மூழ்கிட்டு போயிட்டாரு. அவங்க என்ன ஆயிருப்பாங்க? ஒரு 10 வருஷம் அப்புறம் ஒரு 20 வருஷம் இப்படி போகும்போது என்ன ஆயிருக்கும்? அங்க உள்ள ஒரு சாமியார் வந்திருப்பாரு, நீ நம்ம இதுல போய் ஒரு ஸ்நானம் பண்ண போவோம் பாரு, இப்படி வந்திருக்கோம். அப்படியே ஒரு பாரம்பரியமா இருக்கும். அது இன்னைக்கு உலகம் பூரா பாத்தீங்கன்னா பாவத்தை கழுவுறதுக்கு எங்க போறாங்க? போய் இல்லைங்களா, நதிகள்ல போய் தன்னை முழுகுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நதியில முழுகுனா பாவம் போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சத்தியம். எந்த நதி நம்ம பாக்குறோம்? இயேசு கிறிஸ்துன்ற அந்த நதி தான். அந்த நதியில முழுகினாதான் உலகத்துல உள்ள அனைத்து ஜனங்களும் முழுக போறாங்க. முதல்ல முழுகி அந்த கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் எப்படி எடுத்தோம் நம்ம? அப்ப அவர் சொல்றாருல, ஒரு நதி எங்கிருந்து புறப்பட்டு வருதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த நதி தேவன் இடத்துல இருந்து வருது. அந்த நதி இயேசு கிறிஸ்து தான் அந்த நதி. அப்பனா அவங்க என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு விதத்துல அவங்கள்ட்ட என்ன போய் சேர்ந்துருக்கு இல்லைங்களா? அதான் நான் சொன்ன, ஒரு வெள்ளத்தாள் என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பல கை மாறும்போது அது என்ன ஆயிடும்? அது மாதிரிதான் நம்ம பார்க்கும்போது. இப்ப நான் என்ன பாயிண்ட்டுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி இந்த நதியான ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நதியில முழுகுனா இல்ல நதி வழியா நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்துல இருக்கு. இப்ப ஆனா இந்த நதி தான் சரியான நதியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நம்ம என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கு இல்லைங்களா? உலகத்துல பல தேவர்கள் உண்டு, பல கடவுள்கள் உண்டு. அப்ப இந்த கடவுள் தானா, இந்த வழிதானா? உலகத்துல பல ரட்சகர்கள் உண்டு இல்லைங்களா? ரட்சகர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பல ரட்சகர்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த ரட்சகர்களால இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்காக தான் அந்த அளவுக்கு நம்ம ஒரு காம்படேட் பண்ணி, அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நியாயமான ஒரு வாதத்தோட அப்படி எழுப்பக்கூடிய ஒரு கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலாக தான் போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து தவிர ஆல்டர்னேட்டிவ் இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இருந்தா கூட சரி சில ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு அப்படியே பாலம் அப்படியே முருகும் பார்த்தீங்கன்னா அப்படியே கைண்டுக்கிட்டு விழுவாங்க. படமே பார்க்கறது இல்லைங்க, நான்லாம் பார்க்கறது தான். அப்போ பார்க்கும்போது அது பார்த்தோன்னா சிலதான் விழும் இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இதுவா இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது இதுக்குள்ள வந்தது போது தன்னை பார்க்கலும் ஒரு பெரியவர் இருந்தாருன்னா அவர் வந்தவன இவர் என்ன ஆயிடுவாரு இல்லையா? அப்படி பார்த்தும் போது சகோதரர்களே, அந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க.
இந்த பெரிதும் முத்தம் படியும் 9. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்படாதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. சோ இந்த ஒரு கப்பலா இருக்கட்டும், இல்ல இந்த பிரிட்ஜா இருக்கட்டும், இது எதை வச்சு செஞ்சாங்க? இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணல அந்த டெக்னாலஜிலாம். அப்போ அதே மாதிரி அதோடைய பேஸ்மெண்ட்டு, அதோடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இது பண்ணாதது. இந்த சிருஷ்டி சம்பந்தமான வழி கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட். அதை நம்ம எப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கணும் பெரிதும். பெரிதும் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? எது பெரிது? தேவனுடைய குமாரன் கூடிய அந்த நாமத்துக்கு மேல பெரிது இல்லை. சரி, இப்போ இந்த சிருஷ்டி சம்பந்தமான வழியாகவும் அல்ல, அது புரிஞ்சுக்க பெரிது. சரி, இவர் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இந்த ரட்சிப்பை இந்த அதிபதியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வழிய ஒரு தேவனுடைய குமாரன் சொல்லி அந்த ஒரு பேரை மட்டுமே அவர் பயன்படுத்தி இவர் ஏற்படுத்திட்டாரா அப்படின்னு பார்த்தா, அதனாலதான் நம்ம என்ன பார்த்தோம்? அப்படி பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா இங்க என்ன வசனம் அந்த வார்த்தை போட்டிருக்க முடியாது, உத்தமம்னு என்ன பண்ண முடியாது. அப்போ அவர் தேவனுடைய குமாரன்ற பெருசுதான். சர்வத்துக்கும் சகலத்துக்கும் பிதாவாக இருக்கக்கூடியவருடைய குமாரன்றதுதான் அவருடைய அந்த நாமம். குமாரன்றது அந்த நாமம். அந்த நாமத்தை வச்சுக்கிட்டு அவர் பரலோகத்துல இருந்தே, அதான் நம்ம பார்க்கிறோம், அவர் பரலோகத்துல இருந்தே, அவர் அந்த கரையில இருந்தே, நம்ம போன வாரம்லாம் நம்ம பார்த்தோம், அங்கிருந்தே அப்படியே அவரு நம்மள ஒரு ஹெலிகாப்டர் வச்சு இல்லைங்களா, அப்படி ஏதாச்சும் முயற்சி நடந்ததா அப்படின்னு பார்த்தோமானால் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த தூதர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இப்படி வந்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட அப்படி வந்திருக்கலாம்ல. மனிதனுடைய சரீரத்தை ஒரு சட்டை மாதிரி போட்டுப்பாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தூதர்களா காணப்படுவாங்க. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு தேவைன்னா இப்படி வருவாங்க, தேவையில்லைன்னா அப்படி போடுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கும் அது இன்னும் அதிகமா அவர் வரலாம். ஏன்னா அவர் யாரு? தேவனுடைய குமாரன் இல்லைங்களா. இன்னும் என்ன பண்ணலாம்னா, தேவனுடைய குமாரன் சாத்தான ஒரே அடிச்சு இல்லையா, சும்மா ஒரு சொல்லர்த்தமா சொல்றேன், நிஜமான கூட ஒரு அடிக்கலாம். அவன் பார்க்கும்போது அடிச்சு ஓரமா உட்கார வச்சு வாய மூடுன்னு சொல்லி இருந்தாருன்னா இல்லைங்களா, அவன் என்ன பண்ணிருக்கணும்? பதிலே பேச முடியாது இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அவர் தேவகுமாரன் இல்லையா. இவ்வளவு ஏன் சொல்றீங்க? அவர் தேவன் கிட்டே போயிட்டு நான் குமாரன் சொல்லி தேவன் கிட்டேயே அவரு கேட்டிருந்தால் தேவன் அவருக்கு செஞ்சுதான் இருக்கணும். ஏன்? ஏன்? ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவரோட அப்பா அவர் மகன் இவர் டிக்ளேர் பண்ணி, மகன் தந்தைக்குரியத மகனுக்கு என்னதான் பண்ணி ஆகணும். அப்புறம் மகன் பேர் வச்சுட்டதுக்கு அர்த்தமே இல்லையே. அதனாலதான் ஒரு வசனம் சொல்லப்படுது. நம்ம திரும்ப திரும்ப அந்த காரியங்களை நம்ம வேற கண்ணோட்டத்துல இன்னும் புரிஞ்சுக்கிறோம். பிலிப்பியர்ல சொல்லும் போது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம்ன்ற அந்த வார்த்தை ரொம்ப தொகை உள்ளது. அதை நம்ம ஒரு வாட்டி நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப தேவனே என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி, ஏன்னா அவருக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டாரு, தேவனுடைய குமாரன் சொல்லி சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கேட்டா என்ன பண்ண முடியாது? மறுக்க முடியாது, நிச்சயமா மறுக்க முடியாது சகோதரர்களே. ஏன் அப்படின்னா உங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு கூட பார்க்கும்போது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளை கேட்டுதான் அவங்க நம்ம இனிஷியல போட்டுக்கிட்டோம்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அவங்களுக்கு என்னது அது? பர்த் ரைட், அது பிறப்பு உரிமை போட்டது அவங்க. நம்ம அதெல்லாம் என்ன பண்ண முடியாது,
அது மாதிரி நான் பேச வரேன். அப்போ நாம் அதை தடுக்க இயலாது. பிள்ளைகளுக்கு அந்த உரிமை உண்டு. அப்போ ஒரே ஒரு மகனாகிய பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு அந்த உரிமை இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் அந்த உரிமை இருந்துச்சு அப்படி பார்க்குறோம். இன்னும் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். அவர் தேவகுமாரனா இருந்தும், இது பிதாவின் சித்தம் இருந்தும், இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த வழியாகி அந்த சரீரமாகி அந்த ரட்சிப்பாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படிலாம் அதை தகுதிப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா தேவன், அதை உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா தேவன், அவர் தேவகுமாரனா இருந்தும் எல்லாரிலும் மனுஷர்களிலும் சற்று தேவத்திலும் சற்று சிறியவனாக மனுஷர்களையும், அது பாவம் செய்யாத மனுஷங்க இல்லைங்களா? பாவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ உள்ள மனுஷன் எறும்பு, அதாவது எறும்பை நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாலமோன் எழுதும் போது நீ அதுகிட்ட போய் கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா நாம எவ்வளவு கீழே போயிட்டோம் இல்லைங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ யாருமே ஹியூமன் பீயிங் லெவல்ஸ்லேயே நம்ம இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இதை பற்றிலாம் இன்னும் வரல. ஒருவேளை நமக்கு அதுலேருந்து கூட ஏதாச்சும் இருக்கலாம். வைரஸ் பாருங்க, பாக்டீரியா பாருங்க எப்படி பண்ணுது, அது எப்படிலாம் செயல்படுது, அதுலேருந்து கூட நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். மேபி நமக்கு தெரியாது. அப்போ பார்க்கும்போது மனுஷனுடைய நிலைமை அவ்வளோ கீழே போயிருக்கு. அப்போ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தும் அந்த ஒரு இடத்துக்கு வந்தாருன்னு பார்த்தோம். அந்த தேவகுமாரனா இருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் உத்தமமே அடங்கியிருக்கு. அதுல தான் அந்த சேலஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்கும்போது அவர் தேவகுமாரனா இருந்து என்னெல்லாம் பார்க்குறோம் நம்ம, தேவனுடைய மகிமை யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அந்த மகிமை எப்படி பண்ணிச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கீழே போயிட்டார் இல்லைங்களா? அந்த நீதி எல்லா அநீதியினாலும் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா நசுக்கப்பட்டுச்சு. அப்பவும் அவர் அதை ஏற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்க்குறோம். இந்த பல விதமான காரியங்களை நம்ம பார்த்து அப்போ அவர் தேவகுமாரனா இருந்தும் அவர் பட்ட பாடுகளினால அவர் என்ன பண்ணார் அப்படி பார்த்தோன்னா, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஜீவன் போக மட்டும் அவர் உண்மையா இருந்தாரு. அவர் என்ன பண்ணல அப்படின்னா, தேவகுமாரனுக்கு உரிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா அநீதியாக அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அவர் பயன்படுத்தல. போன வாரம் சுருக்கமாக நம்ம பார்த்தோம். அதில் பார்க்கும்போது அப்போ ஆதாமுடைய ஈடுபலிக்கு தன்னுடைய மனிதனாக தன் ஜீவனை கொடுத்துட்டாரு. தேவனுடைய குமாரன் கூடிய அந்த அந்தஸ்தை அவர் என்ன பண்றாருன்னா பார்க்கும்போது சொல்லிருக்கேன். அதுக்கு மரணம் என்ன ஆயிடுச்சுன்னா போயிருக்கு. அது இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவருடைய மைண்ட் என்ன ஆயிடுச்சு, மைண்ட் என்ன பண்ணல, சுமத்தப்பட்டுச்சு. அவருடைய சரீரத்துக்குள்ள பாவம் சுமத்தப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய சிந்தையில நம்ம பார்க்கும்போது சரீரத்திலையும் இயேசு கிறிஸ்துக்கு பாவம் இல்லை, எவ்வளவும் பாவம் இல்லை. ஆனாலும் அவர் மரணம் எதுக்கு கொடுத்தப்பட்டா சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு நம்ம பார்க்குறோம். தேவனுடைய குமாரனாகி இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னா புரியும். அதனாலதான் நான் எதையுமே டச் பண்ணாம இந்த வாரம் பேசிட்டு இருக்கேன். எனக்கே பயமா இருக்கு, எதையா ஓப்பன் பண்ணி போயிடுவோமோ நம்ம ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் பேசிட்டு இந்த வாரத்துக்கு நான் இது பண்றேன். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 'அதில் பார்க்கும்போது நிறைய விஷயம் போன வாரம் ஃபுல்லாக அதை என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு வசனம் படிக்கல பாருங்க. 20ஆம் வசனத்தை போய் படியும். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம்னா, இது இயேசு கிறிஸ்துவோட ஒவ்வொன்றும் நம்ம போன வாரம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த வசனத்தை ஜீசஸ் கிரைஸ்டுக்கு என்ன சொல்ல முடியும்? அவருடைய சால்வையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க இல்லையா? அது எப்படி, அது யார் யார் பங்கிட்டு வந்தாங்களா? போர் சேவகர்கள். அப்புறம் அதை பார்த்தாங்க, எங்கேயுமே ஜாயிண்ட் போடல. சரி இதை போய் கட் பண்ணுறதா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சீட்டு போட்டு பிரித்து கொண்டார்கள். அவன் பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்டை நம்ம பிக்சரில் பார்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்னச்சுட்டா அந்த அவரை நிர்வாணப்படுத்தி தான் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சதா அவங்க சொல்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க, 3 இதை சொல்லும்போது நிர்வாணமாக இருந்தேன்னு கூட சொல்கிறாரு அவர்.
இப்போ நம்ம பார்க்கும்போது இங்க ஜீசஸ் கிரைஸ்ட இப்படிப்பட்ட ஒரு துன்பத்துக்குள்ளாக போனார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதை பத்தி பேசுறதுக்கே நமக்கு ரொம்ப மனது கடினமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நிச்சயமா அதை பத்தி இங்க பேசப்படலை. அங்க என்னத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஒன்னுலேருந்து படிச்சுட்டாங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத இந்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இப்போ இங்க என்ன சொல்றாரு சொல்லு, அது மறுபடியும் கொஞ்சம் பொறுமையா படிங்க. முதல்ல இருந்தவங்க இல்ல இது முதல்ல இருந்து இல்லைங்க, இப்போ லாஸ்டா படிச்சீங்களா? 3ஆம் வசனம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இப்போ எப்படி இருக்காங்க படிங்க, 4 படிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மூணு விஷயம் 3 பார்ட்டா சொல்றாரு, 3 விதமா சொல்றாரு, 3 டைப்பா சொல்றாரு, 3 டைப்ஸா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருங்க, கூடாரம், ஒரு வீடு, ஒரு வாசஸ்தலம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு போர்வை அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இன்னொன்னு வந்து மரணம் ஜீவன் சொல்றாரு, அது பத்தி பேச தேவையில்ல. இப்போ தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம், நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையாய் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த 2 3 அப்படியே தொடர்ந்து படிங்களா, 3ன்றதை மறந்துடுங்க. 3ஆவது வசனத்தை வந்து 3 போடாதீங்க, அப்படியே கண்டினியூவா படிங்க, பிரேக் விடாம படிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். புரியுதா? ட்ரை பண்ணுங்க, சும்மா தைரியமா. எனக்கு யாரும் நல்ல வேலை இது பொது, அதான் நான் எப்போதுமே என்னுடைய பைபிள் ஸ்டடி கிளாஸஸ்ன்றதுல வந்து நான் எப்படி படிக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மாதிரினா பயங்கரமான திட்டு வாங்குவீங்க. அது ஏன் அப்படின்னா, அது எதுக்காக அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நாம வந்து படிக்கிறது போது அவுட் ஆஃப் இதை போகக்கூடாது. நம்ம மைண்டு நம்ம எப்போதுமே எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து நான் பல முறை சொல்லித்தரேன். எப்படின்னா, அங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து சகோதரர்களே, சரி இப்போ இது வரைக்கும் நான் ஒரு சில பேருக்கு சொல்லியிருப்பேன், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ப்ரைவேட் ஸ்டடீஸ்லாம் நாங்கள் தனியாக கண்டக்ட் பண்ணும்போது தான் அதில் சொல்லி தர்றது. அதாவது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அதை பார்க்கக்கூடாது, அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை யோசிச்சு இதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, அப்படியே நம்ம சிந்திக்கணும். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டோம்னா நிர்வாணியா இருக்க மாட்டோம். தரித்து கொண்டவர் கொள்ளலைன்னா எப்படி இருப்போம், நிர்வாணியா இருப்போம். இப்ப தரித்து கொண்டமா இன்னும் கொள்ளலையா சொல்லுங்க, அதாவது எனி ஆன்சர். அங்க என்ன போட்டிருக்கு, அப்ப என்ன அங்க அதாவது பாருங்க, நம்ம மைண்ட் அதனாலதான் தேவனுடைய ஆவி நம்ம கொடுத்தா கூட அது வேலை செய்யல. நம்ம அதான் நம்ம மைண்டு தான் வேலை செய்ய விடுறோம். நம்ம இங்க ஒரு பிராக்டிஸ் எப்படின்னா, அங்க என்ன சொல்லியிருக்கு சொல்லி அதை மட்டும் அப்படியே பார்த்து கொஞ்சம் விட்டு சொல்லுங்க.
கரெக்ட் தான். அங்க என்ன போட்டிருக்காங்கன்னா தரித்து கொண்டவர்களாம் இப்ப நிர்வாணியா இருக்கமா? ஏன்னா இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுது, நம்ம நிர்வாணியா இருக்கோம்ன்றத நீங்க உங்க மனசு வந்து ஏதோ ஒரு விதத்துல அதை ஏத்துக்க ஒரு தடையா இருந்ததுனால தான் நீங்க இன்னும் சொல்லாம இருந்தீங்க. அதுதான் அதோட காரணம். அவன் நிர்வாணிகள்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க உங்க மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆகல. நம்ம ஜீனு நம்ம 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 அதான் ஹியூமன் மைண்டு சொல்லுது, என்னப்பா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு என்ன பண்றோம்னா அதனால பாருங்க தேவனுடைய அந்த ஆவி இருந்தாலும் அது வேலை செய்ய விடல அங்க. ஆனா அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனாலதான் இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாருன்னா 5:6 படிங்க. எல்லாத்துக்குமே விடை இருக்கும் சகோதரர்களே, ஆனா நம்ம முதல்ல தடை பண்ணிட்டோம்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காராம் தேவன். அடுத்து படிங்க. சோ அதான் பரிசுத்த ஆவியினால இதை எப்படி பண்ணிட்டாருன்னா ரிஜிஸ்டர் பண்ணி முத்திரை அடிச்சு கொடுத்தாராம். 7 தான் இதுக்கு விடையே. இல்ல 6 இதெல்லாம் எப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மனதுல மைண்ட்ல நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுறாரு. இது வந்து என்ன, தரிசித்து நீங்க நடக்கிறீங்கன்னா நாம யாருமே என்ன பண்ணிருக்க முடியாது. அத மாதிரி இங்க அந்த டேர்ம்ல இங்க பேசிட்டு இல்ல. பாயிண்ட் புரியுதுங்களா? தரிசித்து நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி இங்க பேசல. நிர்வாணம்ன்றன்னா அதோட அப்ப நம்ம அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது. இந்த மாம்ச கண்ணால இப்படி பார்த்து இப்படி நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி அங்க பேசல. அதுதான் தரிசித்து இல்லைங்களா? விசுவாசிக்கிற கண்ணால விசுவாசிக்கிறது பேர் விசுவாசமா இல்லைங்களா? அப்ப விசுவாசனாவே மனதுக்குள்ள நாம ஒன்ன வந்து நிர்ணயிச்சு அதை ஏத்துக்கிறது தான் இல்லைங்களா? அப்ப இங்க சொல்ற நாம எப்படிதான் இருக்கோமா, எப்படிதான் இருக்கோமா, நிர்வாணியா தான் இருக்கிறோம். அப்படின்னா இப்ப என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது எப்ப நம்ம நிர்வாணி ஆனோம், எப்ப ஞானஸ்தானத்துல நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க, அதான் என்ன பண்ணிட்டோமா, கலைந்து விட்டீர்கள்னு படிக்கிறோமே, கைட்டி ஆச்சுன்னு படிக்கிறோமே, படிக்கிறோமா இல்லையா? இல்லைங்களா? நம்மளுடைய அப்ப பார்க்கும்போது இதெல்லாம் விசுவாசத்துக்குரிய அந்த மனதிலேயே நீங்க புரிந்து கொள்ளவில்லையா நீங்க கைட்டிட்டீங்கன்னு. அப்ப கைட்டியாச்சே, இப்ப என்ன இல்ல, அது உடனே நம்ம நிர்வாணம் காணாதபடி நம்ம காப்பாத்துறது யாரு தான்? எங்க போயாச்சு? நம்ம மானத்தை காப்பாத்து பண்றது யாரு தான்? இல்லைன்னா நம்ம பாவம் எப்படி ஆயிடும்? இப்போ எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஆச்சு. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேள்வி வந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? பழைய ஏற்பாட்டு கேரக்டர்ல ஒரு 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 நபரா போய் அந்த படிக்கும் போது உங்களை தூக்கி போட்டு பாருங்க, உடனே எடுத்துட்டு வந்து நிறுத்துருவாங்க நடு ரோட்ல. எவ்வளவு அவமானப்படுத்துவாங்கன்னா, அதாவது அந்த இடத்துல வந்து நான் சொல்றது என்ன அர்த்தம்னா, ஒரு பாவம் செய்யும்போது அவன் எப்படி ஆயிடுறான், வெளியேறணுமா ஆயிடுவான். அவனை சபைக்கு நடுவில் எடுத்துட்டு வந்து நிறுத்தி எல்லா இடங்களும் என்ன பண்ணாங்க, அவனை கல்லால் அடிப்பாங்க. அவன் பாவத்தை என்ன பண்ண முடியாது, அவனால மறைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வழியில வரும்போது அந்த பாவத்தை களைஞ்சிட்டு வரும்போது அவன் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று செஞ்ச வெளியரங்கமாயிடும். இன்னொரு விதத்துல கூட இதை யோசிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதுன்னா, நம்மளுடைய ட்ரெஸ் எப்படி இருந்ததா, அழுக்கும் கந்தன்னா எப்படி இருக்கும், அங்கங்க பேருக்கு தான். இன்னைக்கு அது ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த அப்படி இல்லை. அதாவது வந்து பார்க்கும்போது இங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்ப என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம் நிர்வாணிகள் தான். ஆனா இயேசு கிறிஸ்துன்ற கூடிய அந்த இது எல்லாமே தரிசித்து இப்ப பார்க்க வேண்டிய, அப்ப வந்து வெளிப்பிரகாரமான விஷயத்துல நடக்கிறதே கிடையாது. இதெல்லாம் எப்படி இருக்கு, விசுவாசத்துக்குள்ளாக உங்கள் மனதுக்குள்ளாக என்ன ஆகுது. நம்ம பார்க்கும்போது பழைய அந்த நம்ம பார்க்கும்போது அந்த மனுஷனை கலையிறோம். அந்த அப்ப பழைய மனுஷன்ற கூடிய அந்த யோசனைகள் அதெல்லாம் எப்படி இருக்கு, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? உண்மையிலேயே இந்த சரீரத்தை நம்ம என்னதான் பண்ண போறோம், கலையதான் போறோம். இப்ப கலைஞ்சிட்டோம்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆக்சுவலா எப்படித்தான் தேவன் எண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த சரீரத்தை என்ன பண்றது இல்ல தேவன் பார்க்கறது
இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி பாக்குறாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள வச்சு நம்ம மனதை மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாப்பார் இல்லைங்களா? ஒரு நாள் வெளியே வருவோம். அப்ப எப்படி இருக்குன்னா, அந்த பாடத்துல இன்னும் நிறைய பகுதி இருக்கு. ஆனால் இங்க பார்க்கும்போது நிர்வாணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், இது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த துணியை கலரக்கூடிய இந்த சட்டைய பேண்ட இதை நம்ம அணியக்கூடிய விஷயங்களையோ அணியாத விஷயங்களையோ பத்தி வேதம் பேசவில்லை. நிர்வாணம்னா இல்லைங்களா? அப்ப நிர்வாணம் என்பது இங்க பார்க்கும்போது சரீரத்தை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. தனி செஷன் தான். இப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப நிர்வாணம்ன்றது இங்க எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இங்க வந்து கையால தொட்டு நம்ம அது நம்ம சரீரத்தை நம்ம மறைக்கக்கூடிய அந்த ஆடைகளை பத்தி என்ன பண்ணல, இங்க பேசல. அப்போ இங்க எதை பத்தி பேசுறோம்னு பார்க்கும்போது சரீரத்தை பத்தியும் சரீரம் இல்லாத ஒரு நிலைமையை பத்தியும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து ஆக்சுவலா இந்த 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல இருந்தே ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டோடய பின்னாடி அப்படியே பேசிக்கிட்டே வராரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வசனம் கூட அந்த 7ஆம் வசனம் படிங்க, 4:7 கூட படிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு, சரீரத்தை என்ன சொல்லிட்டாரு, ஒரு மண் அதான் பார்க்கும்போதுன்னா வெசல், மட் வெசலா, ஒரு பாத்திரம். அப்ப பாத்திரத்துக்குள்ள ஒரு விஷயத்த போட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துல என்ன பண்ணிட்டே இருக்கலாம், அந்த பொருளை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல வைக்கலாமா இல்லையா? அப்ப பாத்திரம்ன்றது என்னன்னா, அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பொருளை வைக்கலாம், அந்த பாத்திரத்தையும் அந்த பொருளையும் நினைச்ச நேரத்துல என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அப்ப வீடு கூட அப்படிதான், அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே வரலாம் இல்லைங்களா? அப்ப அந்த கூடாரம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல இங்க என்ன ஒரு பேக்ரவுண்ட்ல பேசிட்டு வர்றாரு அப்படின்னா, நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய சரீரத்தையும் இங்க பிரிச்சு பகுத்து பிரிச்சு பேசிட்டே வர்றாருன்னு நம்ம பாக்குறோம். தனித்தனியா டீல் பண்றாரு இங்க பேசும்போது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு இன்னொரு ஒரு சரீரம் கொடுக்கப்பட போகுது உயிர்த்தெழுதல்ல, அதை பத்தி அவர் பேசும்போது இன்னும் அந்த சரீரம் நமக்கு என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல. கொடுத்திருந்தா நம்ம எப்படி இருக்க மாட்டோம்னு சொல்றாரு, நிர்வாணிகளா காணப்பட மாட்டோம்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னும் கொடுக்கப்படலன்னு அர்த்தம். அப்ப நிர்வாணியா நம்ம காணப்படுறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம நிர்வாணத்தை மறைக்கிறவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இந்த சுயாதீன பிரமாணத்துடைய பாடம் என்னன்னா, மீண்டுமாக இயேசு கிறிஸ்து கூடிய அந்த முதலாம் கூடாரம் இல்லைங்களா? அப்ப பாப்போம், அந்த கூட்டை விட்டு ஒரு நாள் வெளியே வரணும் சகோதரர்களே. வரும்போது நம்ம எப்படி மாட்டிக்க கூடாது, இல்ல பாதி சட்டை கீழே என்ன பண்ணிக்க கூடாது, ஒரு பாதி சட்டை போட்டு பாதி பேண்ட் இது போடாம இல்லைங்களா? அந்த மாதிரி பாதி பாதியா இருந்ததுன்னா, அதான் சொல்ல, பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் இல்லைங்களா? இப்ப ஓரளவு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்த இன்னொரு லெவல் போறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் இது. அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த சரீரத்தை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஒரு நாள் அந்த முதலாம் கூடாரத்தை விட்டு நாம் நம்மளுடைய நிர்வாணத்தை ஞானஸ்தானத்தின் மூலமா மறைச்சுக்கிட்டோம். யாருன்னா கிறிஸ்து இயேசு. அதான் சொல்லும்போது தரித்து கொண்டீர்களேன்னு கலாத்தியர்ல படிக்கணும். இயேசு கிறிஸ்து சரீரத்தை என்ன பண்ணிட்டோமா, ஒரு வசனம் படிக்கல, படிங்க, அதை படிங்க. 3-2 கலாத்தியர் படிங்க. ஏனெனில் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்ப கிறிஸ்துவை என்ன பண்ணிக்கிட்டோமா, நம்ம தரித்து கொண்டோம் இல்லைங்களா? எப்படி தரித்து கொண்டோம்னா, அது சொல்ற பழைய மனுஷன் நம்ம எப்படி பண்ணிட்டோம், கலைஞர்கள் கலைச்சிட்டு தான் என்ன பண்ணிக்கிட்டோம். இனி பேர் கிறிஸ்துவ மண்டலம் எப்படி பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் அவன் பண்ண தயாரா இல்லை.
பழைய மனுஷனை அப்படி உள்ள வச்சுக்கிட்டு மேல மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்து போட்டுப்பாங்க. அதனாலதான் சொல்லும்போது ஒரு இடத்த சொல்றாரு, ஓனாய் என்ன பண்ணிச்சான், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்கள் இல்லையா. அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, ஆட்டுத்தோலை இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தைக்குள்ள இவங்க எப்படிட்டாங்கன்னு எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது உள்ள எப்படித்தான் இருக்கிறாங்கன்னா, அவங்க நிர்வாணமெல்லாம் இல்லை, அவங்களுக்குன்னு என்ன, அவங்க ஃபுல் ப்ரொடக்ஷன் சேஃப்டி தான். சப்போஸ் எவனா வந்தானே கட்டிட்டு என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் நாம் அப்படி செய்ய ஏறாது. இல்லை, அப்படி செய்தோம்னா என்ன ஆயிடுவோம் நம்ம. இதெல்லாம் தான் நம்ம இந்த சுயாதீன பிரமாணத்துல பாடத்துல பார்க்க போறோம். உள்ள போயாச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ரெண்டாவது ரிட்டர்ன் வர முடியாது, எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா நம்மள்கிட்ட இருந்தது என்ன பண்ணிட்டோம், நம்ம பிளட்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டோம், விட்டுதான் இல்லையா, கொடுத்துதான் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம். தேவன் கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கா, அது அழுக்கான ட்ரெஸ், அது ஒன்றுத்துக்கும் இனிமே உதவாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுன்ட்ட கொடுத்துட்டு இதை போய் என்ன பண்ணிக்கோ, ஞானஸ்தானத்தின் மூலமா அது போயிட்டு அந்த ரூமுக்குள்ள நம்ம அந்த ரூம் சொல்லும் போது அது பாருங்க, வீடுன்னு சொல்லலாம், வாசஸ்தலம்னு சொல்லலாம், அதை சரீரம்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் அதனாலதான் சொல்லும் போது நாம பார்க்கும்போது அவருடைய சரீரத்துக்குள்ளாக நாம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா ஞானஸ்தானம் எடுக்கிற ரோமர்ல படிக்கிறோம். இப்போ நம்ம அதை மாட்டிக்கிட்டோம்னு இப்ப அடுத்த 7 படிங்களேன், 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம். இப்ப பாருங்க, இப்ப மறுபடியும் சொல்றாரு. இப்ப வந்து நார்மல் லெவல்ல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அப்படின்னா இப்ப நமக்கு சரீரம் இல்லாம இல்ல, அப்படி இருந்து இப்ப நம்ம இந்த சரீரத்துல இருக்கமே அப்படின்னு பேசுறோம்னா எந்த டேர்ம்ல பாக்குறோம். அப்போ அடுத்து அந்த வசனம் என்ன சொல்றாரு, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று. இப்ப புரியுது. இப்ப நம்ம நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட்ல பேசுறோம்னா இப்ப எந்த சரீரத்துல தான் இருக்கிறோம், நம்ம மாம்ச சரீரத்துல தான் இருக்கிறோம். அப்ப இன்னும் தேவன் கிட்ட நம்ம என்ன பண்ணல, போகல இல்லைங்களா. அப்ப நம்ம விசுவாசத்தினாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அதெல்லாம் அனுபவிக்கல நம்ம, ஆக்சுவலா நேரடியா என்ன பண்ணிக்கல, அனுபவிக்கல. அப்படி இருந்தும் கூட என்னவா, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படி நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நாம இந்த தேகத்துலன்னு சொல்றது அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, ஆக்சுவலா நமக்கு இப்ப என்ன இல்லை, ஆக்சுவலா நம்ம இந்த தேகத்தை என்ன பண்ணிட்டோம், கொடுத்தாச்சு இல்லைங்களா. அதான் முதல்ல அந்த ஸ்டாண்டர்ட்ல பேசுறாரு, நிர்வாணமா தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு. நமக்கு இன்னொரு இனிமே ஒரு தேகத்தை கொடுத்தாதான் நம்ம நிர்வாணம் என்ன பண்ண முடியும், மறைக்கப்பட முடியும். ஆனாலும் கூட இப்ப கொடுக்கப்பட்ட தைரியம் என்ன, நமக்கு கிடைச்சிருக்க தைரியம் என்ன, அதான் ரிவிஷன். தைரியம் என்ன, எனக்கு தைரியம் போயிடும். நமக்கு கொடுத்த தைரியம் என்ன, வசனம் படிங்க. எபிரேயர் மைனஸ் மார்க் போகும் உங்களுக்குலாம். டைம் ஓவர். படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்ததற்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி போடுங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை வச்சுக்கோங்க. அப்படியே எதை வச்சுக்கோங்கன்னா, அந்த கொரிந்தியர் வச்சுக்கிட்டீங்களா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்னன்னு போடலாம், நீங்களே சொல்லுங்க. அங்கேருந்து எந்த வார்த்தை எடுத்துட்டு வந்து இங்க பொறுத்தினால், அதான் சொல்ல வரும்போது சொன்னேன், உருவு மாறி ஆளும் பொருள் மாறக்கூடாது இல்லைங்களா. இங்க என்ன உருவத்தை எடுத்துட்டு வந்து போடலாம், என்ன வார்த்தை இங்க போடலாம், ஆனா பொருள் மாறாது. அங்க என்ன போடுற படிங்க, வெரி குட். அதை என்ன போட்டிருக்காங்களோ அப்படியே போட்டு படிங்க. ஆகையால் சகோதரர்களே, படிங்க. பிரவேசிப்பதற்கு கூட அந்த ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்து இங்க போடலாம். அங்க எப்படின்னு இருக்கு, வாசஸ்தலம்னு சொல்லும் போது என்ன இல்லைங்களா. ஆகையால் சகோதரரே, நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினவர். இப்ப இங்க வாங்க, 1 கொரிந்தியர் அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 1 கொரிந்தியர் இருக்குவாங்க. அப்ப ஏன் நம்ம பயப்படுத்தாதுன்னு சொல்றாரு, இருந்தா கூட எப்பொழுதும் நான் தைரியமா இருக்கிறேன்.
ஏன் ஏன் சகோதரர்களே? அந்த வசனத்தை நீங்க இப்ப எபிரேயர்ல படிச்ச வசனத்தினாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஆதாரத்தினாலதான் என்ன பண்றோம், நம்ம தைரியமாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா அது எப்படி எந்த விதத்துல உண்டாக்குனாருன்னு தான் நம்ம பார்த்துட்டோம். எவ்வளவு உத்தமமா அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா, நாம் நிர்வாணிகளாக என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா, ஞானஸ்தானத்துல நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்முடைய இந்த சரீரத்தைன்ற கூடிய இந்த சட்டைய, இந்த ஆடைய, இந்த சிந்தைய என்ன ஆயிடுதுன்னா விசுவாசத்தினால கைட்டிட்டேன்னு சொல்லி தேவன்ட்ட என்ன ஆயிரும், நம்ம வாக்கு கொடுத்துடுறோம். நாமளும் தேவனை விசுவாசிக்கிற, தேவனும் நம்மள நம்புறாரு, விசுவாசிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தமக்கு கீழ்ப்படிஞ்சு இப்படி நிறைவடைவார்னு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு, நம்முடைய சொல்லுவாங்க, என் பையன் அப்படி செய்ய மாட்டான்னு விசுவாசிப்பாங்க. எங்க அம்மா மாதிரி ஆள என் பையன் செஞ்சிருப்பான்னு விசுவாசிப்பாங்க. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு விதமான நம்பிக்கைய என்ன பண்ணுவாங்கன்னா வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அது நல்லதா கெட்டதான்றது பிள்ளைங்களை பொறுத்ததான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் என்ன வச்சிருந்தார் அப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். இப்போ நம்ம மேல ஒரு விசுவாசம், நாம தேவன் கிட்ட என்ன பண்றோம், தேவனே நாங்க இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த முதலாம் கூடாரமாகி இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள நாங்க போயிடுறோம். நாங்க அதுல போயிட்டு அந்த சரீரத்துக்கு உட்பட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, இனிமே எல்லாம் பாத்திரமா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம்னா, இப்படி இது வந்து நம்பிக்கை தானே அவருக்கு கொடுக்குறோம். ஞானஸ்தானம் எடுத்து இனி வர காலத்துலதான் நம்ம அதை நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன பண்ண வரோம், நம்ம நம்பிக்கையை அவருக்கு கொடுக்குறோம். தேவனும் நம்முடைய வார்த்தைகளை குமாரர் மூலமா என்ன பண்றாருன்னு அங்கீகரிச்சு, தேவனும் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம சொல்ற வார்த்தைக்கு அவரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. அவரு எப்படி நம்ம கிட்ட உடன்படிக்கை பண்றாருன்னு பார்க்கும்போது, நாங்க என்ன பண்ணிடுறோம், நீங்க சட்டையை கழட்டிட்டதாகும், இந்த மாம்ச சரீரத்தை நீங்க எடுத்துட்டதாகும், உங்களுடைய பழைய மாம்ச சிந்தைய ஞானஸ்தானத்திலே ஆக்சுவலா எடுத்து போட்டதா என்ன பண்ணிக்கிறாரு, தேவன் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. இப்போ எவ்வளவு நாள் கன்சிடர் பண்ணிக்க போறாருன்னா, அதனாலதான் ஒரு அந்த வசனம் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5 நாள். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் வாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்போ நம்ம போத்திருக்க போர்வை யாரு தான் கலாத்தியர்ல படிச்சோம், யார் எந்த போர்வை தான் போத்திருக்கோம், கிறிஸ்து இந்த போர்வைய. அவசரப்பட்டு நாம என்ன பண்ணிட முடியாது, கலைக்க முடியாது. கலைக்கணும் ஒரு நாள். ஆனா எது அந்த கலைக்கணும், என்னைக்கு கலைக்கணும், இல்ல எப்பதான் அதை கலைக்கணும், அதுலயே என்ன போட்டிருக்க ஆன்சரு, மரணமானது ஜீவனாலே விழுங்கும்படிக்கு. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டது என்று தேவன் ஞானஸ்தானத்துல எண்ணிக்கிட்டார். அவ்வளவுதான். ரோமருக்கு எழுதின 6ஆம் நிருபம் நம்ம படிக்கலாம் பாருங்க. 6 படிங்க. 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன பண்ணிக்காங்க, இங்கிலீஷ்ல கன்சிடர்னு தானே இருக்கு, அப்படிதானே இருக்கு. கன்சிடர்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலா அப்படி ஆகல, ஆனா என்ன பண்ணிக்கிறாங்க, கன்சிடர் பண்ணிக்கிறாங்களா இல்லைங்களா. இப்போ நாம் ஞானஸ்தானத்தின் மூலம் அந்த ஆசரிப்பு கூடார பாடத்தெல்லாம் கேட்போம். கை காலெல்லாம் கழுவிட்டு தான் என்ன பண்ண முடியும், அந்த முதலாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியும் இல்லைங்களா. அப்படிதான் நம்ம அதுல தகுதி, அதாவது பேசிக் லெவல்ல நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் டிராபர்நாக்கிள்ன்ற பாடத்துல அதெல்லாம் பாக்குறோம் நம்ம. இப்ப அங்க உள்ள போயிட்டோம். ஆனா இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்க்கும்போது எப்படின்னா,
ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த பழைய அந்த மாம்ச சரீரத்தை மாம்ச சிந்தையை நாம் என்ன பண்ணிட்டோமா, கலைத்து விட்டதாக, அதை தலைமொழிகிட்டதாக, அதை துளைத்து விட்டாங்க. மறுபடியும் கடைசி அப்படி இல்லை, அதை நாம என்ன பண்ண, அழித்து விட்டதாக யார் எண்ணிக்கிறது? நீங்களும் எண்ணிக்கோங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா? எது வரைக்கும் எண்ணிக்கலாம்? இப்படியே யுகமா நீங்க உள்ளே இருந்துட்டு முதலாம் கூட இடத்துலயே இருப்பீங்களா? தேவன் எண்ணிக்கிட்டே இருப்பாரா? எது வரைக்கும் எண்ணுவார்? மரணம் ஆனது ஜீவனாலே விழுங்கப்படும் காலம் வரைக்கும் தேவன் என்ன பண்ணிப்பாரு? எண்ணிப்பார். அது எவ்வளவு டைம்? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது சகோதரர்களே, எப்படி அது விழுங்கப்படுறது அப்படிங்கறதெல்லாம் நாம ஒரு பகுதி நல்ல போராட்டத்துல கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை பார்க்கிறோம். அதை சொன்ன நீதி நியாயத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து போராடும் போது மாம்ச சிந்தையானது மாம்சத்தின் எல்லாம் என்ன பண்றாங்க, அழிக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னும் அதை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சுருக்கமா எப்படி பார்க்கலாம்னா ஒரு வசனம் சொல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த 13ஆம் வசனம் யாருக்கு, எங்க உள்ளவங்களுக்காக எழுதப்பட்டிருக்கு? நான் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் கேட்கல, இந்த பாடத்தின் அடிப்படையில் கேட்கிறேன். முதலாம் கூடாரத்துல இருக்கிற ஆளு இப்ப எப்படிதான் இருக்காரு? அப்பா அவருக்கு உள்ள இருக்கிற ஆளுக்கு சொல்றாரு, நீ எல்லாம் கலைச்சு போட்டு உள்ள வந்துட்ட, ஆனா நீ வெளியே போகும்போது எப்படிதான் இருக்கணும்? அப்பா மாம்சத்தின்படி பிழைத்தால்னா மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டு இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது, ரைட்டுங்களா? இங்க அதை எப்படி சொல்றாரு? மாம்சத்தின்படி பிழைத்தா ஆவியினால சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட்டிருக்கணும். ஆவியினாலே மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுறதுன்னா நம்ம இங்க உருமாறி பொருளை எப்படி எடுக்கிறோம்? இங்க என்ன படிக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆவியினாலே. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆவியினாலே சொல்றது ஜீவன் போடலாமா? சரீரத்தின் செய்கைகள்ன்றத மரணம் போடலாமா? படிங்க. எவ்வளவு கரெக்டா வருது பாத்தீங்களா? அப்போ அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த முதலாம் கூடாரத்துல இருக்கக்கூடிய நாம இப்ப நமக்கு என்ன கண்டிஷனு? அப்போ ஆவியின் சிந்தையில நாம பெருகி கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கும்போது மரணத்துக்குரிய அந்த கிரிகளை நம்ம இடத்துல அழிக்கப்பட்டிருக்கோம். அப்படி அழிக்கப்பட்ட பிற்பாடு அதான் சொல்றாரு, அந்த கொரிந்தியர்லயே அந்த அதை எடுத்து விட்டுறாதீங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இப்போ அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். இப்போ 7, 8 அப்படியே படிச்சுட்டாங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம். எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். பரலோகத்தோட தேவன் கிட்ட முதலாம் உயிர்த்தது பங்கு அடைந்து அவரோடு கூட அந்த இடத்துல லெவல்ல நாம இன்னும் போகல, ஆனா விசுவாசத்தினால நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி முதலாம் கூடாரத்துல இருக்கும் போதே நாம் தைரியம் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த தைரியம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கு. அவருடைய பாவ மன்னிப்புனால நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபையினால, தேவன் கொடுத்த சத்தியத்தினால, அந்த பரிசுத்த ஆவியினால, அந்த ஞானத்தினால, அந்த வழி நடத்தினால, அந்த சகோதர ஐக்கியத்தினால நமக்கு இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய அந்த முற்றிலுமான அந்த மகா பெரிய கிருபையினால நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த தைரியம் கிடைச்சிருக்குன்னு நம்ம பாக்குறோம். அடுத்து படிங்க. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பாருங்க, நாம் தைரியமாவே இருந்துன்ற இடத்துல இப்ப எப்படி போலாம்? நாம் விசுவாசமாகவே கடைசி வரைக்கும் இருந்து, அப்ப சுயாதீன பிரமாணத்துக்கு இதெல்லாம் ஒரு என்னன்னா சப்டைட்டில் வரப்போது நம்ம பாக்குறது, கடைசி வரைக்கும் நிக்கணும். அது உள்ள இருக்கும் போது கொஞ்சம் பேர்லாம் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்போ நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும். இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த முதலாம் கூடாரத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்? இது ஒரு டெம்பரவரி தான். இது ஒரு அதான் சொல்லும்போது இது ஒரு பர்மனன்ட் என்ன சொல்ற சொந்த வீடு கிடையாது. அதான் சொல்லும்போது அது பாருங்க 1ஆம் வசனத்துல அதுக்கு சொல்றாரு. நான் புதுசா சொல்ல 1ஆம் வசனத்தை படி 5:1 பாருங்க. பூமிக்குரிய இந்த வாடகை வீடு
இல்லைங்களா? ஏகப்பட்ட கண்டிஷன், இவ்வளவு அட்வான்ஸ், மாசம் மாசம் இவ்வளவு வாடகை, இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு லோன் அடைக்கணும், இவ்வளவு கமிட்மெண்ட்டோட தான் இதுல இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும். நம்ம அதுல கண்டிஷன்ஸோட தான் உடன்படிக்கை அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுல இருக்கிறோம். சொந்த வீட்டுக்கு யாராச்சும் அக்ரிமெண்ட் போட்டு இருப்பாங்களா? சொந்த வீட்டுக்கு யாராவது வாடகை கொடுப்பாங்களா? இல்ல. படிங்க. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிற 8ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். ஆகவே நாம் தைரியமாக இருந்து இந்த வாடகை வீட்டை, இந்த அநித்தியமான வீட்டை விட்டு கர்த்தர் இடத்துல அந்த நித்தியமான வீட்டுக்கு போகுமோன்னு சொல்லி நம்ம விரும்புறோம். 9ஆம் வசனம் படிங்க. அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடி இருந்தாலும் குடி இராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. இந்த 9ஆம் வசனத்தை எப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவ சரீரத்தை பத்தி பேசுறாரு, நம்ம மாம்சத்து சரீரத்தை பத்தி பேசுறாரு. அது நம்ம இன்னொரு சமயத்துல அதை நான் விளக்கி சொல்றேன். 10ஆம் வசனம் படிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் செய்த, இப்ப நன்மைனா என்ன? இப்ப இந்த வார்த்தையை அங்க போட்டு பாருங்களேன். அவன் சரீரத்துல ஜீவனானது மரணமானது ஜீவனாலே விழுங்கினா அது நன்மை. ஆவியினாலே சரீரத்தின் செய்கை அழித்திருந்தா அது நன்மை. தீமை அழிக்கலனா, விழுங்கப்படலனா அது தீமை. அப்படின்னா இந்த சரீரத்தின்னு சொல்லும் போது எந்த சரீரத்துல? அது இந்த சுகர் இந்த சரீரத்தையா? எந்த சரீரத்து? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துல. நான் என்னன்னா ரொம்ப உங்களுக்கு, ஏன்னா போன வாரம் சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்பீடா வேற மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றதுனால நான் பொறுமையா உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேன். சகோதரர்களே, பார்க்கும்போது எந்த சரீரம்னா அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துல நாம பார்க்கும்போது அதுக்குள்ள நாம வந்துட்டோம். அதுல இருந்து அவன் பாத்திரத்துக்கு அபாத்திரத்துக்கு தக்க என்ன பண்ண போறாங்கடா? இப்ப பாத்திரம்னா என்ன, அபாத்திரம்னா என்ன, நம்ம கொஞ்சம் இப்ப பேசிட்டோம். இன்னைக்கு மரணத்துக்காகுது இல்லைங்களா? அததான் நம்ம பார்த்துருக்கோம். நல்ல போராட்டம் கூட ஒரு பகுதி தான் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கும்போது இப்போ நான் எந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, இந்த நிர்வாணம்ன்ற பாயிண்ட்டுக்கு தான் வந்தோம். இப்ப நம்மளை பத்தி எல்லாம் இங்க பேசிட்டோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தான் நம்ம மானத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு, காப்பாத்திட்டு இருக்காரு. இல்லைன்னா நான் இங்க பேச முடியாது இல்லைங்களா? நீங்களும் இங்க உட்காந்து கேட்க முடியாது, யாருமே என்ன பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட. ஆனால் நாம வெளியே வரும்போது எப்படி இருக்கணும்? ஒரு வருஷம் படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து படிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இந்த 30ஆம் வசனம் மகிமை அழைத்தாரு, வெளியே இருந்தோம், கூப்பிட்டாரு, உள்ள வச்சாரு, ஞானஸ்தானம் அடுக்க வச்சாரு, முதலாம் கூடாரத்துல கொண்டாந்தாரு, இவ்வளவும் பண்ணார், மகிமைப்படுத்துறாரு. என்னுடைய அப்பா பிதாவின் குறிப்பிடக்கூடிய புத்திரி சுகம். எவ்வளவு பெரிய மகிமை இல்லைங்களா? எவ்வளவு பெரிய இது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? மகிமைப்படுத்தினாரு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது 29 கடைசி பதி என்ன சொல்லுது? எவர்களை முன் அறிந்தாரோ எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்போ தம்முடைய குமாரனுடைய சாயலா அந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கணுமா? குமாரனுடைய சாயலா இருந்தா எதை தெரிச்சு கொள்ளலாம். அதான் ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும்
நாம் அவரை தரிசிப்பதினால் ம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த டேர்ம்ல பார்த்தோம்னா கண்டிஷன் என்ன? வெளியே வரும்போது இந்த சரீரத்தை விட்டு வெளியே வரணும். அவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. ஆக்சுவலி நிப்பாங்கன்னா அதோட பொருள் அப்படி இல்லை. பட் உயிர்த்தெழுதலுக்கு உண்டான விஷயத்தை பத்தி பேசுறாரு. அப்ப பார்க்கும்போது அந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மள உள்ள அனுப்புனாரு. அப்போ இல்லைங்களா? இப்போ சுயாதீன பிரமாணத்துடைய அந்த சட்டத்திட்டத்தின் ஃபர்ஸ்ட் லெவலை நம்ம லைட்டா டச் பண்ணிட்டோம். அப்ப பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சோ வேற அஸ்திபாரம் போட முடியாதுன்றதுதான் கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். வேற வழியே கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த முதலாம் கூடாரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியா தான் அக்கறைக்கே போக முடியும். அந்த ஒரு ரட்சிப்பையே நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த உயிர்த்தெழுதலை நம்ம அடைய முடியும். அந்த மகிமைக்கே நம்ம போக முடியும்னு பார்த்துட்டோம். இப்போ போகணும்னு சொல்லி அது உள்ள போயிட்டோம் நம்ம, இல்லைங்களா? போன நாம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ள போன நாம ஃபைனல்ல வந்து டெஸ்டிங் இருக்கு. அது ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றாரு, இல்லைங்களா? நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி போய்க்கிட்டா ஏதோ வச்சு வரவு சொல்ல கணக்கு பாக்குறாங்க. அப்படி பார்த்துக்கும் போது அதுல முக்கியமா ஒரு விஷயம் இப்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிருக்கணுமா? ஒப்பாக என்ன இருக்கணுமா? இருக்கணும், இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியுதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்ப இங்க எப்படி படிக்கிற அப்படின்னா, ஒருவன் அந்த அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற இப்ப பொண்ணு எதை குறிக்குது வேதத்துல? எதை? திவ்ய சுபாவத்தை, இல்லைங்களா? அப்பனா அந்த அந்த உள்ள போன ஆளு, அந்த அஸ்திபாரம் சொல்லுவோம், முதலாம் கூடாரத்து உள்ள போன ஆளு வெளியே வரும்போது எப்படிப்பட்டவங்களா வரணும்னு ஒரு பகுதி பாக்குறோம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற இல்ல இங்க டேர்ம் நம்ம இப்ப ஒருவன் அந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள பிரவேசிச்சு 2ஆம் கூடாரத்துல வரணும்னு சொல்லும்போது எப்படிப்பட்டவங்களா வரணும்? பொன், திவ்ய, இல்லைங்களா? இதுக்கு அப்படியே எப்படி பார்க்கணும்னா, ஜீசஸ் கிரைஸ்டுடைய நம்ம பார்க்கும்போது the image of Jesus Christ, எப்படி தேவனுடைய இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரோ, இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த பொன் போல இருந்ததுனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாக ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்குற சகோதரர்களே. அப்போ பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசம் இருக்கு, இல்லைங்களா? அப்ப அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த விரிவா தான் நம்ம பார்க்க போறோம். பொண்ணுனா என்னன்னு சொல்லி நமக்கு இங்க என்ன பண்ணிட போறாரு? ஏற்கனவே திவ்ய சுபாவத்துல நீங்க என்ன பண்ணியாச்சு, என்னன்னு பார்த்தாச்சு. அது விரிவான ஒரு பொண்ணுனா என்னன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்ல முடியாது, இல்லைங்களா? இப்போ மரணத்தை அந்த இயேசு கிறிஸ்து கூட அந்த ஜீவனால, இல்லைங்களா, அந்த வார்த்தைகள்னால அந்த மரணத்தை விழுங்குனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைச்சிடும்? திவ்ய சுபாவத்துல கிடைச்சிடும். அதுல ஏதோ குறை இருந்துச்சுன்னா என்ன நம்ம பாக்குறோம்? வெள்ளி, இல்லைங்களா? ஏதோ ஒரு குறையாயிடுச்சுன்னா வெள்ளி. சரி, அதுலயும் மிஸ் ஆச்சுன்னா கல், இல்லைங்களா? அதுலயும் மிஸ் ஆச்சுன்னா புல்லு, வைக்கோல். இந்த மரம், புல்லு, வைக்கோல் மூணுத்தையும் பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா, இது 15ஆம் வசனத்தை படிங்க. ஒருவன் கட்டினது வெந்த போனால் அவன் நஷ்டம். இப்போ அந்த 12ஆம் வசனத்துல யாரு நஷ்டம் அடைவாங்க? மரம். ஆமா. இப்ப பார்க்கும்போது கல்லு வந்து நம்ம வெளியேறப்பட்ட கல்லு தான். ஆனா அந்த பொன், வெள்ளி, கல் மூணுத்தையும் நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பொண்ணு வெள்ளிக்கு மட்டும் என்ன இதுன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெருப்புல போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆயிடும்? குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கல்லு வெளியேறப்பட்ட கல்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன் போட்டுருவோம் இங்கிலீஷ்ல. கல்ல போய் இதுல போட்டீங்கன்னா அது எப்படி ஆயிடும்? கருப்பாயிடும், இல்லைங்களா? அதோட தரத்தை அது என்ன பண்ணிடும்? அது ஏதோ விதத்துல என்ன ஆகும்னா அதுவும் கொஞ்சம் நஷ்டம் ஆகும்னு பாக்குறோம், இல்லைங்களா? இப்போ ஓரளவுக்கு ஒரு முகத்தை இந்த சுயாதீன பிரமாணத்துக்கு இப்போ கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம, இல்லைங்களா? நம்ம எதுல நிக்கிறோம், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது அப்படிங்கறத நம்ம இத்தனை வாரம் பார்த்தோம்.
அப்ப இங்க பார்க்கும்போது நம்முடைய சரீரத்தை கலைச்சிட்டு நிர்வாணிகளாக நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்குள்ள நாம இப்ப மறைக்கப்பட்டிருக்கோம். அது சொல்ல தீங்கு நாளில அதுக்கப்புறம் தீங்கு நாள் என்ன பண்ணிருக்கோம்? அப்ப நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துன்னு கூட அதுக்குள்ள நம்ம மறைஞ்சிருக்கிறோம். அது அப்படியே போயிட்டே இருக்க போறது இல்ல. நாம ஒரு நமக்கு பார்க்கும்போது நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாட்களுக்குள்ளாக நாம என்ன பண்ணி ஆகணும்னா என்ன பண்ணி ஆகணும்? இப்ப இந்த இதுல என்ன பண்ணாலும் வெள்ளி ஆகணும்னு தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க. பொண்ணுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு இல்லைங்களா? வெள்ளி ஆகணும்னு நினைச்சா புல்லா கூட ஆக முடியாது சகோதரர்களே. ரொம்ப டேஞ்சர். நமக்கு கொடுக்க டார்கெட் அதுதான் அப்படின்னு பாக்குறோம். பொண்ணு ஆகிறதுனா என்னன்னா திவ்ய சுபாவன்னு பாக்குறோம். அந்த வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தெல்லாம் நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். இங்க நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடலாம்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் போய் நம்ம நிறைவு பகுதி வந்துடலாம். நம்ம யோபு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பாருங்க. ஒரு வசனத்தை சொல்லும் போது அதனால சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் படிங்க. இயேசுவோடு இசைந்திருக்கிறவன் அவர்களுடன் ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவர்களுடன் ஒரே ஆவியாய் இருக்கிறார். வேசித்தனத்திற்கு விலகி விடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நம்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. படிங்க. அடுத்து படிங்க. இதயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை சரீரத்தினாலும் அப்படிங்கறத ஆவினாலும் தப்பு கிடையாது. இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப இனி நாம கிறிஸ்துவின் சரீரத்துலதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு. இனிமே நம்ம சொந்த இந்த சரீரத்துல கூட என்ன பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு எந்த ஒரு பாவத்தையும் நாம செய்யலாகாதுன்னு சொல்லி சொல்றாரு பாக்குறோம் சகோதரர்களே. அப்ப பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோன்றதுல இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எவ்வளவு நாள் அந்த சரீரத்துக்குள்ள இருப்போம்? சொல்லுங்க. நமக்கு மரணமானதுன்னா அது இப்போ நான் இந்த பாடத்தையே பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு பகுதியை ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒப்பிட்டு நான் எடுத்திருப்பேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 100 ரன் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டார்கெட்டு. குறிப்பிட்ட ஓவர்ஸ்ல தான் என்ன பண்ணி ஆகணும், அடிச்சாகணும் இல்லைங்களா? இப்போ 50 ஓவருக்குள்ள செஞ்சுரி அடிக்கணும். சிலர் 30 அடிப்பாங்க, 60 அடிப்பாங்க. 30, 60 அடிச்ச ஆளு தான் 100 அடிக்க முடியும். 100க்குன்னு தனியா அவர் அடிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ 30, 60, 100 தான். அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இந்த 100 இவர் பாட்டுக்கு பொழுதுக்கும் விளையாடிட்டே இருக்க முடியுமா? இவருக்கு கொடுத்த ஓவர்ஸ்ல தான் இவர் என்ன பண்ணி ஆகணும், அதில் அடிக்கணும், அடிச்சு ஆகணும். இப்போ எத்தனை ஓவர் இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணிக்கோங்க, அது எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ நமக்கு எவ்வளோ ஓவர்ஸ் அப்படி கொடுக்குறாருன்னா, அடிக்கிற அளவுக்கு ஓவர்ஸ் கொடுப்பாரா தேவன், இல்லை கொஞ்சம் கம்மியான ஓவர்ஸ் கொடுப்பாரா? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இப்ப எனக்கு யாருன்னா தெரியல, இந்த ரவி சாஸ்திரி மாதிரி ஆள்லாம் எல்லா பாலையும் வேஸ்ட் பண்றாங்க. லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா அப்படி இப்படி சுத்தி ஒரு ட்ரை பண்றது, அந்த மாதிரி இல்ல. கிராஜுவலா என்ன பண்ணிட்டு வந்தாதான் என்ன பண்ண முடியும், செஞ்சுரி போட முடியும். ஆனா இதுல இப்ப நம்ம கேட்கலாம், இப்படி ஒரு விளையாட்டோட நம்ம ஒப்பிட்டு பேசுறது சரியா தவறானா மிக சரிதான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பல விளையாட்டோட என்ன பண்ணியிருக்காரு, ஒப்பிட்டு பேசுறாரு. இன்னொன்னு, நம்ம அந்த விளையாட்டை பத்தி பேசல, எதை பத்தி பேசுறோம், சத்தியத்தை பத்தி பேசுறோம்னு பாக்குறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட ஹவர்ஸ்குள்ளதான் என்ன பண்ணணும், அடிக்கணும் இல்லைங்களா?
இன்னொரு ஒரு விஷயம் ஓவர் ஸ்கூல் அடிக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து மூலம் கிடைச்ச கிருபை என்ன தெரியுங்களா? அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது எத்தனை வாட்டி வேணாலும் அவுட் ஆவான். அவன் பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் பாலே போல்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஆக மாட்டீங்களா? இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பாலே போல்ட் ஆயிரும். இப்போ அம்பையர் என்ன பண்றாருங்க? விக்கெட் கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க அம்பையர் யாரு? நம்முடைய மனசாட்சி தான் இல்லைங்களா? அதனாலதான் சுத்தம் பண்ணி வச்சுக்க சொல்றாரு இல்லைங்களா? அது சரி. சில பேரோட மனசாட்சி எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் அவுட் இல்லை. அப்ப திரும்ப திரும்ப அதே தவிர அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பாருன்னா செய்ய ஆரம்பிப்பாரு. அப்ப நம்ம மனசாட்சி தான் இங்க அம்பையர்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கண்டிப்பா நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஹெல்ப் பண்றாரு. நான் இப்ப அது சுருக்கமா சொல்றேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற நாம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம என்ன ஆகிறோம்? அவுட் ஆகிறோம். ஆனா அதுக்காக அவுட்டே ஆயிட்டே இருந்தீங்கன்னா பால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க ஒரு பாலுங்கிறது என்ன? ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அது நம்ம கொடுக்கப்பட்ட டைமை நம்ம பாக்குறோம். இப்ப என்ன ஆயிட்டே இருக்குன்னா, இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் 30 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. அதோட பவுண்டரி விட்டு வெளியே போயிடணும் இல்லைங்களா? இப்போ இந்த 31வது ரன் வந்து நாட் அவுட்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலாம்? அடுத்து ஒரு ரன் எடுக்கிறாரு. இப்ப எவ்வளவு ஆயிடுது? 31, 32, 33, மறுபடியும் அவுட் ஆயிடுறாரு. மறுபடியும் அடிக்கலாம் 36, 37. என்ன மாதிரி ஒரு கிஃப்ட் பாருங்க. இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு. ஆனா இது அநீதியா நடக்கல. இயேசு கிறிஸ்து மூலமான உண்டான கிருபை, அவருடைய உத்தமம், அவருடைய நீதி. நாம இத்தனை தடவை நாம அவுட் ஆனா கூட அதையும் நமக்கு தாங்கி பிடித்து நிறுத்தி மறுபடியும் கொண்டு வர அளவுக்கு அவரு அவுட் ஆயிருக்காரு. அவர் இழந்திருக்காரு. அவர் தேவகுமாரனா இறந்து என்ன பண்ணாருன்னு பாக்குறோம். அவ்வளவு தூரம் இல்லைங்களா? அவரு இயேசு கிறிஸ்து அடிச்சா 6 தான் இல்லைங்களா? சாத்தான் ஸ்பின் பால் போட்டான், ஃபாஸ்ட் பவுலிங் போட்டான், போல் அடிச்சான் இல்லைங்களா? எப்படியோ இதெல்லாம் பண்ணும் கூட பார்க்கும்போது, ஆனாலும் கூட நாம இங்க இந்த ஒரு நம்ம ஒரு களத்துல தானே இருக்கோம் நம்ம இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது அப்போ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து நாம விளையாடணும். விளையாடி ஒருவேளை நான் 60 ரன் எடுத்துட்டேன், போருமா? இல்ல ஒரு 30 ரன் எடுத்துட்டேன், போருமா? இப்ப நம்ம எவ்வளவு அடிச்சாகணும்? 100 இல்லைங்களா? ஒருவேளை 100க்கு மேல எடுத்தா எடுக்கலாம். அப்போஸ் நான் பவுல்லாம் டபுள் செஞ்சுரி போட்டு ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சுட்டு போயிருக்காரு பவுல்லாம். அவர் செஞ்சுரி மட்டும் போடல, 100 தான் பரிசுத்தம். அதுக்கு மேல அவர்த்த அடிக்கிறாங்க, தேவன் என்ன பண்றது இல்ல, தடுக்கிற. ஏன்னா இன்னும் ஆகட்டும், இன்னும் ஆகட்டும். அதாவது நட்சத்திரம் என்ன பண்ணிடுவாங்க? ஸ்டார்ஸ் இன்னைக்கு பார்க்கும்போது டெண்டுல்கரும் செஞ்சுரி போற, இன்னொரு 2 பேரும் ஒருத்தர்னு சொல்ல முடியுமா? புதுசா வந்த ஒரு ஆளும் செஞ்சுரி போடுவார். ஆனா அவரு தான். ஏன்னா அவருக்கு ரெக்கார்டு பயங்கரமா இருக்கு. பவுலும் நாமளும் ஒண்ணு பார்க்கும்போதுன்னா, நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு தான் போறோம் நம்ம வரும்போது. ஆனா நம்ம பார்க்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரெக்கார்ட்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஆனா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம பாக்குறோம்னா, அந்த நட்சத்திர அந்தஸ்துக்கு போகிறதுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணிருக்கணும்? 99 எடுத்தா கூட என்ன பண்ண முடியாது செஞ்சுரி. ஒருவேளை 99 எடுத்துட்டு நாம அந்த முதலாம் கூடாரத்திலே நம்ம டைம் ஓவர் வெளியே வரா மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை 60, ஒருவேளை 30, ஒருவேளை 20 டக் அவுட், எல்லா பாலும் பண்ணா. ஒரு சிலர் எனக்கு பாதியிலே பேட்டை கீழே எல்லாம் போட்டு எனக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்கன்னா, வெளியே வந்துட்டாங்கன்னா, அததான் அங்க சொல்றாரு. அதுக்குள்ள பார்க்கும்போது எப்படி அந்த சரீரத்துல இருக்கும்போது மரணமானது, அந்த ஜீவன் வந்து அந்த மரணத்தை விழுங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த சரீரத்திலேருந்து நாம் வெளியே வரும்போது எப்படிப்பட்டவங்களா காணப்படனா, நிர்வாணிகளாக நாம் காணப்பட ஆகாது, இல்ல நாம் வேற்று ஆளா காணப்பட ஆகாது. யாருக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கே ஒப்பா இருக்கணும்னு சொல்றாரு. அதுல கொஞ்சம் தர குறைஞ்சா இல்ல, அதுலயும் இன்னும் குறைஞ்சிருந்தா
நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த சுயாதீன பிரமாணங்கிறதுல நம்ம தெளிவா இன்னும் வருங்காலத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ நாம இப்ப நிர்வாணம் ஆகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்குள்ளாக நாம என்ன பண்ணப்பட்டோம், போயிட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய இந்த சட்டையை கட்டி அவரை நிர்வாணப்படுத்தி சிலுவையில இருந்தான்னு இந்த சரித்திரம் சொல்லுது இல்லைங்களா? அது எவ்வளவு வேதனையான விஷயம். ஆனா பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, யோபு புஸ்தகத்தை படிங்க, நீங்க இந்த படிச்ச வசனத்தை படிங்க. இருபதுலயும் படிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து. எப்பொழுது? அப்பொழுதுன்னா அது மேல உள்ளது எந்த சிச்சுவேஷன் நம்ம படிச்சோம்? கம்ப்ளீட்டா எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, ஒருத்தரா வந்தாங்க. ஆனா என்ன பண்ணல, இனிமே யாரும் இல்ல. இயேசு கிறிஸ்து அத பாக்குறோம். அந்த தோட்டக்காரன் என்ன அனுப்பிட்டே இருந்தாங்க. அப்ப இனி அனுப்புறதுக்கு யாரும் இல்ல. அதே மாதிரி இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு நீதிமான் எல்லாம் வந்தாங்க. ஆனா என்ன பார்க்கணும், ஒரு ஆள் தப்பித்து வந்தாங்க. இனி தேவனுடைய ஜனம் யாருமே இல்ல பூமியில. ஒருவரும் பார்க்கும்போது முற்று முடிய பாவத்தை ஜெயிச்சவங்க யாருமே இல்ல. அப்படி நம்பின எல்லாம் பாத்தீங்கன்னா சாத்தான் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் விழுந்து போச்சுன்னு பாக்குறோம். இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இனிமே யாரு வந்தாதான் முடியும்னு ஆயிப்போச்சு. அதாவது 20ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது இயேசு எழுந்திருந்து, யார் எழுந்தாச்சு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, அப்ப பாருங்க தன்னோட மகிமையில என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கழட்டி வச்சாரு. தேவகுமாரனா இருந்தும் என்ன பண்றாருன்னா, அது அவரு பார்க்கும்போது அவருக்கு அந்த பிலிப்பியர் எல்லாம் படிக்கிறேன், அவருடைய ரூபத்துக்கு இப்ப அந்த வசனம் இந்த 20 அப்படியே அங்க பொருள் இருக்கு சகோதரர்களே. 2 பிலிப்பியர் படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாயின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் பாருங்க, தம்மை தாமே தன் தலை சிரைத்துனா என்ன அர்த்தம்? அந்த தலை சிரைத்துனா என்ன அர்த்தம்? மொட்டை அடிச்சுட்டா என்ன அர்த்தம்? முடி எதுக்கு இதுதான் இருக்கு? மகிமை. இயேசு கிறிஸ்துவோட மகிமை, தேவனுடைய குமாரன் சொல்லக்கூடிய அவருக்கு ஒப்பா இருந்தும் அவருடைய வாரிசா இருந்தும் எல்லா மகிமை உள்ளவரா இருந்து என்ன பண்ணிட்டாரா, அதை சிரைத்து என்ன பண்ணாராம், தரையிலே விழுந்துன்னா என்ன அர்த்தம்? வானம் எனக்கு தேவனுக்கு தரை எது? ஜூபிட்டரா, வீனஸா? பூமி. இயேசு கிறிஸ்துக்கு தரை எதுதான்? தேவனுடைய பாதம் இருக்கிற இடத்துல பணிந்துன்னா அவர் யாருதான் பணிந்து இருப்பாரு? தேவனுடைய பணிந்து கொள்ளணும்னா எங்கதான் வந்தாகணும்? அவர் பாதத்துக்கு தான் முதல்ல வந்தாகணும். அவர் பாதம் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு? கீழ்ப்படிதனாலே கற்றுக்கொண்டாருன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை அவர் பணிந்து கொள்ள வந்தாரு. அவர் முற்றிலுமா இயேசு. இப்ப நாமெல்லாம் பெரியவங்களை பணிந்து கொள்ளணும்னா இப்படி கீழே தொட்டு இப்படி காலை அப்படியே குடிஞ்சு வணங்கிடுவோம். இயேசு கிறிஸ்து வணங்கணும்னா எங்க வரணும்? பூமிக்கு வரணும். வந்தாரு. நம்ம பார்க்கும்போது தரையிலே விழுந்து பணிந்து. 21 படிங்க. கர்த்தர் என்னத்தை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்துக்கு என்னத்தை எடுத்தார்? என்ன பார்க்கும்போது சகோதரர்களே, எவ்வளவு ஒரு குளோரியஸான ஒரு ஆள்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்கும்போது யாரு? மைக்கேல் அப்படின்னு சொல்றோம்ல, மிகாயேல் இல்லைங்களா? அந்த இதுதான் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில இதுல மிக்னு வச்சிருப்பாங்க. அந்த இது பார்க்கும்போது அதெல்லாம் இதுல இருந்து வந்ததுதான். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அந்த பேரு. மிகாயேல்னு சொல்லும் போது தேவனுடைய அந்த சர்ச்சரும்னு சொல்லும்போது இமேஜ் ஆஃப் காட்னா எப்படி இருக்கு? அந்த சரீரம் எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? தூதர்கள் எப்படி படைச்சாங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருப்பாரு இல்லைங்களா? ஒலியை படைத்த ஒரே இயேசு கிறிஸ்து மூலமா தான் ஒலியே உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒலியோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கு? இப்படின்ற நேரத்துல 2.5 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒலி. இதை விட வேகமா ஒரு ஆள் பயணம் செய்யணும்னா அது இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்திருப்பார். எப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ளவரா இருந்திருப்பாருன்னா, அதனால யோபு பார்க்கணும் எப்படி இருக்காரு? யோபு பயங்கர செழிப்பா, ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா, மிகுந்த ஆசீர்வாதமா, அப்படி யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால யோபு பார்க்கும்போது மற்ற புஸ்தகத்துல பார்க்கும்போது ஏன் யோபுக்கு லிங்கே கிடையாது?
யோபுக்கு என்ன பண்ண முடியல? இஸ்ரேலோட ஜீனியாலஜில வரல. ஏன்னா யோபு யாருக்கு அங்க இங்க நிழலா இருக்காரு? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அந்த மிகாயேலுக்கு இல்லைங்களா? அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க நம்ம பார்க்கும்போது அப்ப அவர் அங்கே தேவனுக்கு உடைய குமாரன் சொல்லி அப்படி உகந்தவரா அவர் இருந்தார். அந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினாராம். அப்போ இன்னொரு ஒரு சரீரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு சகோதரர்களே? நாம எப்படி இன்னொரு சரீரத்துக்குள்ள போறோமோ இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரிதான். அவருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் இல்லையா? அடிச்சோடு வச்சிருக்காரு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த மகிமையான சரீரத்தை என்ன பண்ணாரு? வந்தாரா இல்லையா? நிர்வாணியா ஆனாரா இல்லையா? கிழிச்சாரு, திரைச்சாரு, அவர் சரீரத்தை கழட்டி போட்டாரு, அந்த மகிமையை விட்டுட்டாரு, அடிமையின் ரூபம் எடுத்தாரு, இன்னொரு சரீரத்துக்கு அவர் நிர்வாணியா இருந்தாரு. நிர்வாணின்னு அர்த்தம்னா அந்த சரீரத்தை அந்த மகிமையை கழட்டிட்டாரு. அந்த மிகாயேல் இல்ல, தன் சகோதரரை போல தானும் இருக்கிறதே பெருமையா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? அதான் சொல்லும் போது மோசைக்கு கூட சொல்லும் போது சொல்லுவாங்க, அவர் எகிப்து அந்த வசனம் கூட படிக்கிறோம், எகிப்தியருடைய அந்த பார்வோனுடைய குமார என்பதுக்கு அவர் என்ன பண்ணிக்கலாம்? அந்த வசனம் வந்து அப்படியே இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அதிசயமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலரின் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு சார். கிறிஸ்து வந்து எப்படி அந்த அப்படி இருக்கக்கூடிய மகிமையை விட்டுட்டு தன் சகோதரருக்காக பாடுபடுறதுங்கிறது தான் கிறிஸ்து. அங்க சொல்லப்பட்ட கிறிஸ்து யாருதான் பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்? தலை சிரைத்த, பணிந்து கொள்ள, அடிமையின் ரூபம் எடுத்த அந்த கிறிஸ்து தான் இந்த பாடு. இப்ப நம்ம பாக்குற பாடுகள் அதுக்குள்ள இவரு என்ன பண்ணிட்டாரா? பங்கு பெறும்படிக்கு மோசே ஒரு நிழலை வந்து என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். யோபுக்கும் பொருந்தும் அது. யோபு கூட என்ன பண்ணிட்டாராம்? ஆனா அது அவருக்கு புரியல. யோபுக்கு இது புரியல. ஏன் மோசேக்கு முழுமையா என்ன பண்ணல? புரியல. நாம் ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சகோதரி மேல இந்த விசுவாசம் செஞ்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஒரு முன் அடையாளம்னு சொல்லி என்ன பண்ணல அவங்களுக்கு தெரியல. நம்ம பாக்குறோம் இயேசு கிறிஸ்து இவங்களை பார்த்து கத்துக்கொள்ளவில்லை. சகோதரிகளே, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து பற்றி நாம புரிஞ்சு கொள்றதுக்கு, இயேசு கிறிஸ்துவ பாடுகளை பத்தி நம்ம புரிஞ்சு கொள்றது இவங்க ஒரு முன் அடையாளம். அப்ப பார்க்கும்போது அவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எகிப்தினுடைய அந்த மகிமை அந்த ஒரு இதுல இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வந்துட்டாரு இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. மோசையை பத்தி பார்க்கும்போது அங்க போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. பார்க்கும்போது மோசையை பத்தி படிக்கும் போது நம்மளால உணர முடியுது. அப்ப இயேசு கிறிஸ்துவ பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு மகிமையில இருந்திருப்பாரு. இப்ப பார்க்கும்போது இந்த 20ஆம் வசனம், தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஒரு மனுஷ குமாரனா, தேவ குமாரனா இருந்து வந்தாருன்னு பாக்குறோம். 21ஆம் வசனம் நம்ம பாக்குறோம், நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்து திரும்பேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லும் போது நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பம் வந்தேன்னா இவர் எப்படிதான் இங்க வந்தாரு? அந்த மிகாயேல்ன்ற கூட அந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டாரு? இவரு இழந்துட்டாரு. தன் நிர்வாணத்தை எப்படி இங்க வந்து மறைச்சாரு? தேவன் என்ன பண்ணிருந்தாரு? எபிரேயர் புஸ்தகம் இவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த சரீரத்தை என்ன பண்ணாராம்? படிங்க. கர்த்தர் அந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டாரு? கடைசியில எடுத்தார். இப்ப பாத்தீங்கன்னா நிர்வாணியா வந்து அந்த சரீரத்தையும் இழந்துட்டார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கல்லறையில வச்ச நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 3 நாட்கள் தான் இந்த வசனம் பரிபூர்ணமா பலிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து அதையும் இழந்தாரு. அதை கர்த்தர் கொடுத்தாரு, இதையும் கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை. அப்ப கூட ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு 22ஆம் வசனம் படிங்க. அப்ப
அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வரும் பாடுகள் நிமித்தம் யோபுக்கு இந்த விஷயம் ஏற்பட்டுச்சு. யோபுவே சொல்லியிருக்காரு தான் பாவம் செய்யலன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து நிழலா வரக்கூடியவங்களே இப்படி அதுக்கு உறுதியா இருந்திருக்காங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணவே இல்லை. இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை மகிமைப்படுத்தின அந்த மகிமையின் காரணமா தான் நமக்கு அந்த சரி. இப்ப நமக்கு பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணாருன்னா, இது வரைக்கும் கண்டிராத காண முடியாத அந்த விசேஷமான அந்த ஒரு சரீரத்தை, முதலாம் உயிர்த்தெழுத்தல் முதல்ல யாருக்குமே மரணம் இல்லாத ஒரு சரீரம் யாருக்குமே என்ன பண்ணப்படலை, கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த சரீரத்தோட உயிர்த்தெழுந்தார் நம்ம பார்க்குறோம். அதுல கூட அந்த ஏன் கொஞ்ச நாள் கேப் இருந்துச்சு, இவர் இப்படி இருந்தாருங்க, என்ன தொடாத மகிமைப்பா, அதெல்லாம் நான் இந்த பாடத்துல ஒரு நாட்கள்ல பேசணும்னு நினைச்சிருக்கேன். அப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப நாம் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நம்மை மறைத்து கொண்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்தாரு. நாம் நம்முடைய நிர்வாணமானது மறைக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து எப்படி என்ன ஆனாரு, நிர்வாணமானாரு. இந்த நிர்வாணம் அல்ல, இது கஷ்டம்தான். இதை பார்க்கலாம் பெரிய மகிமையான இருந்த அந்த ஒரு சரீரத்தை விட்டு அவர் வெளியே வந்தாருன்னு நம்ம பார்க்கணும் சகோதரர்களே. ஆகவே இந்நாளில் கூட நம்ம என்னத்தெல்லாம் கற்றுக்கிட்டோம்னு பார்க்கும்போது, இந்த மரணமானது ஜீவனாலே விழுங்கும்படும்படிக்கு நாம ஞானஸ்தானத்தின் மூலமாக இந்த பழைய சரீரத்தை நாம் கலைந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டு நாமும் உள்ள பிரவேசிக்கிறோம். தேவனும் அதை எண்ணிக்கொள்றாரு. இப்படி இருக்கிற நாட்கள் நாம தொடர்ந்து அது உள்ளே இருக்க முடியாது. மரணமானது விழுங்கப்படும் வரை அப்ப பார்க்கும்போது நம்ம கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தான் அது உள்ள நாம இருக்க முடியும். அதுல இருந்து ஒரு நாள் என்ன பண்ணி ஆகணும், வெளியே வந்தாகணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டெல்லாம் நம்ம படிக்க போறோம். அது உள்ள செத்து போயிட்டா அப்படியே கயிறு கட்டி தான் ஒரு ஆளை உள்ள அனுப்புவாங்க தெரியுங்களா? ஏன்னா இவரு வரவே இல்லைன்னு இன்னொருத்தர் கூப்பிட போனாருன்னா அவரும் அவுட்டு. அதுக்காக தான் அந்த பெல்லாம் கட்டி உள்ள அனுப்புவாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா அந்த சுயாதீன பிரமாணத்துல வரும் நாட்கள்ல பார்க்க போறோம். அவர் இறந்துட்டாருன்னா இன்னொரு ஆள் கயிறை கட்டி வெளியே இழுத்துருவாங்க இல்லைங்களா? இல்லைன்னா ஃபார்வர்ட் ஆகி அந்த பக்கம் போயிடலாம். அப்ப பார்க்கும்போது அப்ப நாம இதுக்குள்ள இருக்கிற நாட்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்க போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, நான் பொண்ணாக என்ன பண்ண வேண்டிய விளைய வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நாம் பொண்ணுக்குரியவர்களா இருந்த அந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு அந்த சதத்தை, இந்த செஞ்சுரி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அடிக்க வேண்டியதா இருக்கு. முடிஞ்சா அதுக்கு மேல கூட என்ன பண்ணுங்க, இந்த ஹேண்ட் புக்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பலன் இருக்கு சகோதரர்களே. உங்க ரட்சிப்புக்காக தான் நீங்க அதை தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன் அப்படின்னா பரிசுத்தமாகிறது செஞ்சரி தான். இந்த மாதிரி தேவனுடைய ஊழியத்தை பண்றது எப்படி இருக்கு நம்ம பார்க்கும்போது அது கடமை தான் இல்லைங்களா? அப்ப அந்த கடமையை நம்ம செய்யும் போது கண்டிப்பா அதுல பலனும் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹேண்ட் புக் பண்ணும்போது பார்க்கும்போது நம்முடைய ரட்சிப்புக்கும் அது உதவியா இருக்கும். நாம அந்த முதலாம் கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் தேவனுடைய புக்ஸ்ல என்ன நீங்க என்ன மாதிரிலாம் வந்து கண் விழித்து எவ்வளவுலாம் பிரயாசப்படுறீங்கன்றது தேவன் என்ன பண்றது இல்லைன்னு வசனம் சொல்லுது. அவர் மறக்கிறவர் அல்லன்னு சொல்லப்படுது. அப்போ உங்களுடைய பிரயாசங்கள், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப அப்படியே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோட கிடைக்க போகுது. இதுக்கு அப்ப நம்ம பார்க்கும்போது நாம் தேவனுக்கு எதையாகிலும் செய்யும்படிக்கு நமக்கு தேவனே பார்த்து கொடுக்கலாம் என்ன பண்ண முடியாது. ஆனாலும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஹேண்ட்புக் விஷயத்துல நம்ம பார்க்கும்போது இந்த முதலாம் கூடாரத்துல இருந்து நாம் அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது நம்ம ரட்சிப்புக்கும் உதவும். இன்னும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அநேகருடைய ரட்சிப்புக்கும் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. முன்னிடத்தில் நீ அன்பு கூறுதோ பிறகு அன்பு கூறுவாயாக சொல்லும் போது நம்முடைய ஊழியத்திலையும் நம்ம அதை பிரதிபலிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பும் நிறைவேறுது. பாத்திரமா நம்ம அந்த சுயாதீன பிரமாணம் சொல்லும் போது கண்டிப்பா நம்ம பாத்திரமா நடக்கும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள். அதனாலதான் நம்ம ஹேண்ட்புக் விஷயமா இருக்கட்டும், மற்ற காரியமா இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற நாம எப்போதுமே தேவனுக்கு ஏற்றபடி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணுமா அதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, என்னது எம்டி மைண்ட் வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஐடியலா இல்லாதபடிக்கு நம்ம எப்போதுமே கிறிஸ்துக்குள்ள இயங்குறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு விஷயத்துல இது ஒண்ணு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2016 வரைக்கும் இருக்கு ப்ராஜெக்ட். ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், மற்றதெல்லாம் அப்படி இல்லை. இன்னும் நிறைய எளிமையான விஷயங்கள் இருக்கு. சகோதரிகளுக்குன்னு ஒரு தனியா ஒரு இதெல்லாம் கூட யோசிச்சு வச்சிருக்கு. அவங்க என்னென்னலாம் செய்யலாம் ஒரு பக்கத்துல இருந்து, சகோதரர்கள் என்ன செய்ய முடியும் யோசிச்சிருக்கு. ஆனால் நமக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹேண்ட் புக்கை நாம் சிறப்பாக செய்யும்போது நம்முடைய ரட்சிப்பு, நம்ம இந்த கூடாரத்தில் இருந்து
நாம மகிமையை தேவனுக்கு ஏறெடுக்கிறதுக்கு, அதை சொல்லும்போது இந்த முதலாம் கூடாரத்துல அந்த புகை எங்க போகுமா? அந்த வாசனை தூபம் இல்லைங்களா? இப்போ நாம செய்யக்கூடிய கிரியைகள்லாம் எப்படி இருக்கும்? நம்ம இந்த இதுக்காக பிரயாசப்படும் போது தேவனுக்கு எப்படி இருக்கு? சுகந்த வாசனையா இருக்கு இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அதுக்காக பண்ணக்கூடிய பிரயாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல வாசனை நாம முகரும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருகிறதோ அதே அனுபவத்தை தேவனுக்கு என்ன பண்ணுதான் நாம இந்த ஊழியத்தை செய்யும் போது தருதுன்னு பாக்குறோம் சகோதரர்களே. ஆகவே இந்த பலிபீடத்துக்கு பண்ணி நாம இந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்க நாம இந்த சுயாதீனத்துக்கு ஏற்றபடி பேசி அதுக்கேற்றபடி செய்யுங்கள், அததான் நாம செஞ்சுட்டு இருக்கோம்னு பாக்குறோம். நாம் தைரியமா எப்பொழுதும் தைரியமா இருக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு பயமே இல்லை. ஏன்னா நிச்சயமா நாம பொண்ணாக போவோம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே தேவன் தாமே நம்ம சீர்படுத்தி